ஹீரோ ஜெயம் எப்படி பண்ணியிருக்காரு? ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக படம் நல்லா இருக்கு. குணா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குணா படம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமேக்ஸ், நல்ல ஸ்டார்டிங் இன்னும் நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லை. குணா படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. படம் செம மாசு. படம் செம்மையா இருக்குண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக எடுத்துருக்காங்க. ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, எல்லாம் த்ரில்லிங்காக போகுது படம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை வாட்டி பார்க்கலாம் படத்தை? 3 வாட்டி பார்க்கலாம். 3 வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ தம்பி. சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. 100 டேஸ் கன்ஃபார்ம்ண்ணா. செம மாஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஜெயம் ரவி பேசவே பண்ணிட்டேன். டைரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. படம் சூப்பர். படம் நல்லா இல்லை சார். ஒரு காட்டுவாசி பார்க்கக்கூடிய படம், மனிதர்கள் பார்க்கக்கூடிய படம் இல்லை. குணா படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அப்போல வந்து ஜெயம் ரவி அண்ட் விஜய் சாரோட கூட்டணி ரொம்ப பெஸ்ட்டு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா, பார்க்கலாம். டெக்னிக்கலாக வந்து எனக்கு சிஜி பண்ண மாதிரியே தெரில. அந்த புலி வர அந்த சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. கேமராமேன் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் திரு சார், அவரோட கேமராமேன். அதுவும் ஹாரி ஜெயராஜோட 50th ஃபிலிம்ன்றது வந்து சான்ஸே இல்லை, நல்லா இருக்குது. இது வரைக்கும் இல்லாத ஒரு RRN சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எப்படி படிச்சிருக்காங்க? எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் செம்ம சூப்பராக இருக்கு. சார் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. பாட்டு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் பரவாயில்ல. இயக்குனர் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி, புதிய முயற்சி. ஜெயம் ரவி சாரோட படம் வந்து நான் டெய்லி எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே தான் படம் பார்ப்போம். சூப்பராக இருக்கா. இதில் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே பறந்து வர்றது செம்ம மாசு, அதுதான் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். அந்த ஹீரோயின் சைஸா அவங்க வந்து புதுமுகம் மாதிரியே தெரில. அவங்க தமிழில் அவங்க பேசுகிற அந்த டயலாகு, டான்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரானரி. அவர் தம்பிராமன் சார் பற்றி சொல்ல வேணாம். புலி முருகனா பேர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் படம்லாம் சூப்பராக இருக்கா, நல்லா பார்க்கலாம், செம்மையாக இருக்கு. மைனஸ்லாம் அது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, நல்லா இருக்கு. நல்லா ஒரு எங்கே மைனஸ் கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு போகுது. அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறது, காட்டுக்குள்ளேருந்து எப்படி இங்கே இருக்கக்கூடாது சொல்லி பெரிய பெரிய கம்பெனிலாம் காட்டுற மாதிரியே அதை கம்பெனி காட்டக்கூடாது சொல்லி அவங்க இடத்துல இருக்க மாதிரி. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார். செம்மையாக நடிச்சிருக்காங்கண்ணா. நல்லா இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல டைலாக், ரொம்ப பஞ்ச், டைலாக் சூப்பரா. நல்ல அருமையாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன்? எக்ஸலண்ட். நாட்டுக்குள்ளே கூட காட்டுக்குள்ளே இருக்கலாம், அப்படி பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் தான், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள் டீமுக்கு. இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத.